எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிலுக்கு நம்மளாலேயே முடியல. அதுலேயே இந்த ஃபோன் போடுற பாடு இருக்குது. ஐயோ 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 என்னை படுத்தி எடுத்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா சரியான வெயில். நான் நம்ம நேரத்தில் ஃபோனை எங்கே வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்ட்ஷீல்டு முன்னாடி தான் அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டில் தான் வைக்கிறோம். அந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இந்த சூரிய ஒளி டைரெக்டாக என்ன பண்ணுறது, ஃபோனில் வந்து அடிக்குது. ஃபோனில் அடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அது பயங்கர ஹீட் ஆகிடுது. ப்ளஸ் அதே மாதிரி காற்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனலான காற்று தான் அடிக்குது. சரிங்களா? இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம இப்போ மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஏரியாவுக்குனாலும் போகிறோம். அது ஒரு மெயின் ரோடு, ஒரு குறிப்பிட்ட ரோடுன்னா நமக்கு நினைவு இருக்கும். நம்ம ரூட் தெரியும், அதை கரெக்டாக போயிடலாம். குட்டி குட்டி சந்துக்குள்ளே நம்ம போக முடியாது. இப்போ அவங்க வீட்டு லொக்கேஷன் போகிறாங்கன்னா, வீட்டு வரைக்கும் போகிறோம், நம்ம கண்டிப்பாக மேப் பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி போகிறப்ப நான் அதனால் ஹேங் ஆகி நின்றுச்சு. இப்போ என்னென்னோ பண்ணுறோம், அது ஹேங்கே ஆகலைங்க. அப்படியே ரொம்ப நேரம் பயங்கர ஹீட் ஆகிடுச்சு. மொபைல் அப்படியே ஹேங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்டயே வழியை கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அப்படி தான் எடுத்து விட்டு வரேன். இப்போ அதுக்கு என்ன தீர்வு இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வெயிலுக்காக நம்ம பண்ணுற ஒரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி எல்லாமே அதை ஒரு கயிறு கட்டி வச்சுருப்போம். தெரியுதா? ஒரு கயிறு கட்டி வச்சுருக்கு. நம்ம முன்னாடி இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி வச்சுருப்போம். அதில் என்ன பண்ணுறோம், நம்ம டவலை போட்டு அது வெயில் படாமல் அந்த ஸ்டாண்டில் ஃபோன் வைக்கிறோம். வெயில் படாமல் அதை அப்படியே கரெக்டாக பாதுகாக்கிறோம். ஆனால் அதையும் மீறியும் சில டைம் என்ன ஆகுதுன்னா, அந்த நம்ம பாதுகாப்பாக போகிற டவுலை மீறிய சில டைம் என்ன ஆகுதுன்னா, வெயில் உள்ளே வந்துடுது. ஏன்னா காற்று சூடான காற்று அடிக்குது, அதனால் ஈஸியாக உள்ளே வந்துடுது. சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது நம்ம என்ன பண்ணோம், ஒன்று அந்த வெயில் படாத இடமா பார்த்து வேறு எங்கன்னா சைடில் எங்கேயாவது செட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது மேலே ஒரு அட்டை ஒன்று வைப்பாங்க. அந்த இது மேலே டேஷ்போர்டு மேலே அந்த கேபின் மேலே வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு அட்டை ஒன்று வைப்பாங்க. அந்த மாதிரி அட்டை வச்சு அதை மறைக்கிற மாதிரி பண்ணணும். அது ரெண்டு தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்போ அந்த டவலை எடுத்து ஃபுல்லாக தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா, கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அப்படியே போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த காற்று சூடாக பட்டாலும் அந்த டவலை பட்டு ஜில்லுன்னு ஆகிடும். ஃபோனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஈரமாக போட்டு போகிறீங்க, ஈரமாக போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபோனே காலி. ஃபோனில் தண்ணி அடிக்கிச்சுன்னா சுத்தம் ஹேங் ஆகுதுங்க, ஃபோனே போய்டும், அவ்வளோதான். வேறு ஃபோன் தான் மாற்றுன்ற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் ரொம்ப ஈரமாக போடாது, ஓரளவுக்கு கரெக்டான ஈரமாக போடுங்க. ஏன்னா நான் நிறைய டைம் அதுதான் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, தண்ணியில் நினச்சிட்டு தண்ணி நல்லா ட்ரை பண்ணிடணும். தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டு அப்படியே தான் வைக்கிறேன். இன்னொரு ஒரு நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? இந்த ஃபோன் கவர் போடலாம், பேக் கேஸு, அதுதாங்க இருக்கிறதுலே பெரும் தொல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர் போட்டோம்னா அந்த மொபைல் ஹீட் ஆகுதுல்ல, அது வெளில போகவே மாட்டேங்குது. அந்த ஹீட் வெளில வரணும்னா அதுக்கு ஃபுல்லாக போட்டு லாக் பண்ண தடிமனான கவர் வராது. அது லாக் பண்ண என்ன ஆகுதுன்னா, அது வெளில வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயே நின்றுது. அதனால என்ன பண்ணுறது, அந்த ஃபோன் கவர் முடிஞ்ச அளவுக்கு கழட்டிடுங்க. நம்ம மதிய டைமில் கழட்டி எடுத்து வச்சுருங்க, வண்டி ஓட்டுறப்ப கழட்டி எடுத்து வச்சுருங்க. அது அந்த கவர் இல்லைனாலே ஓரளவுக்கு ஹீட்டில் கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வெளில காற்று பட்டதில்லை, கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஈஸியாக அந்த ஹீட்டில் கொஞ்சம் வெளில போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி ரன்னிங் நம்ம முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ரன்னிங் தான் சார்ஜ் போடுவோம். வண்டியை ஆஃப் பண்ணிட்டு இருப்போம், ஃபோனை கையில் எடுத்து வச்சுப்போம், நோண்டிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ரன்னிங்கில் தான் நம்ம வண்டி சவாரி போகிறோமோ அப்போ தான் சார்ஜ் போடுவோம். ப்ளஸ் அதில் அப்படியே மேப்பும் பார்க்கணும். ப்ளஸ் அதில் நெட்டாக எல்லாமே இதில் இருக்கும். ஆப் எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். 1க்கு 2 3 ஆப் யூஸ் பண்ணுறோமா, எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு வந்து கிளார் அடிக்கும். அந்த ஷேடோவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெளிச்சம் தெரியாது, மொபைலில் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இதனால ஒன்றுமே தெரியலன்னா அப்படின்னா பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு விட்ருவோம். புரியுதுங்களா? இது எல்லாமே சேர்த்து என்ன ஆகும்னா, மொபைலுடைய ஹீட் வந்து அதிகமாகும். பிரைட்னஸ் அதிகமாக வச்சுடுறோம், மேப் பார்க்குறோம், ப்ளஸ் நம்ம சார்ஜர் போடுறோம். இது எல்லாமே ஒரேடியாக பண்ணுறப்பன்னா ஒன்றா ஹீட் அதிகமாகும். இதனால் வந்து ஃபோன் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வெடிக்கும். ஏன்னா நிறைய வெடிச்சிருக்கு, அந்த மாதிரிலாம் நியூஸ்லாம் வந்துருக்கு, வெடிச்சிருக்குங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தா, முடிஞ்ச அளவுக்கு மேப் பார்க்குறப்ப சார்ஜ் போடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பிரைட்னஸ் ரொம்ப ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வேறு இது இல்லை, செட்டிங்லாம் இருக்குது. நம்ம ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் அதுவும் கம்மியாகவும் அதுவும் அதிகமாகன்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஃபோனை எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம வண்டி ஓட்டி ஃப்ரீயாக நிறைய டைம் சும்மா உட்காந்துருக்கோம்ல, அந்த டைம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஃபோனை எடுத்துருங்க. ஃபோன் எடுத்து அந்த பேக்கேஜ்லாம் ஃபுல்லாக கவர்லாம் கழட்டிட்டு இந்த மாதிரி டவல் இருந்தால் டவலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அந்த தண்ணி கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா, அந்த தண்ணி ஊற்றின டவல்னா ஜில்லுன்னு மாறிடும். இந்த காற்று வெளிக்காற்று பட்டோன்னு அது அப்படியே ஜில்லுன்னு மாறிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபோனை வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிங்கனாலே அது ரொம்ப ஜில்லுன்னு நல்லாயிடும். அதுக்கப்புறம் அப்படி யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ட்ரிப்பு நடுவில் அந்த மாதிரி பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அந்த டவலில் வச்சு நல்லா நினச்சி அதில் மொபைல் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க பர்சனலாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, மேப்புக்காக தனியாக ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க. சரிங்களா?
இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஃபோன் தான் எல்லாத்துக்குமே. இப்போ நான் வீடியோ எடுத்துருக்க இந்த ஒரே ஃபோன் தான் நான் மேப் யூஸ் பண்ணுறதும் சரி, என்னோடய பர்சனல் யூஸும் சரி, இந்த மாதிரி எப்போயாச்சும் வீடியோ எடுக்கணுனாலும் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இது இதுவாச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். இந்த வீடியோ எடுக்கணும் சம்டைம்ஸ் வீடியோ எடுக்கிறப்ப என்ன மெமரி ஃபுல்லாக இருக்குது, ரேம் கம்மியாகிடும். மெமரி ஃபுல்லாக இருந்தால் அது ஒரு பொருள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டவர் பிரச்சனை. எல்லா இடத்துலையும் டவர் கிடைக்குதுன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. சில இடத்துல வந்து 4G கிடைக்குது. 4G கிடைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா டியூட்டி சரியாக அடிக்க மாட்டேங்குது. அது மாதிரி பிரச்சனைகள் நிறையா வருது. சரிங்களா? அதனால் இந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் படாத மாதிரி மொபைலை பாதுகாப்பாக அது கவர் பண்ணி வைங்க. அதுதான் பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு தனியாக எதனா கவர் எதுனா ஆன்லைனில் இருக்கான்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு எதனா கவர் இருக்குது, இது எதனா சொல்யூஷன் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்ம யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னொன்று பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த ஈரான் வாருங்க. அப்பா தலைவலி எடுத்துருக்குப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த நம்ம சும்மா அப்படி கிராஸ் பண்ணி எடுத்து போகிறப்போ தலைவலி எடுத்துருக்கு. அப்போ போனீங்கன்னா ஒவ்வொரு பங்க்கில் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். எல்லா பங்க்லையுமே சரி கூட்டம், எல்லா பங்க்லையும் அவ்வளோ கூட்டம். அப்படி எதுக்காக நிற்கிறானுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம குரூப்பில் கூட போட்டிருந்தீங்க 25 லிட்டரு கேன் எடுத்துகிட்டு வந்து அதில் டேங்க் இது பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போகிறாங்கன்ற மாதிரி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் நடக்குது போர். ஈரானுக்கும் நம்ம இது சாரி நடக்குது போர் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு தான் நடக்குது. ஆனால் அதோட இம்பாக்ட் பற்றி நம்ம வரைக்கும் வருது. அதுதாங்க, அதாவது உலகத்தில் எந்த நாட்டுக்குள்ளே போர் நடந்தாலும் அது மொத்த உலகத்தையே பாதிக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான நாடு ஈரான்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈரான் கையிலேருந்து நம்ம வந்து நிறைய கச்சா எல்லாம் ஈரான் கையிலேருந்து வாங்குகிறோம். சரிங்களா? ஈரானு, UAE, கத்தாரு இந்த மாதிரி நம்ம வளைகுடா நாடுகளில் இருந்தால் ஃபுல்லாமே நம்ம நிறையா வாங்குகிறோம். வளைகுடா நாடுகளுக்கே நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அங்கேருந்து தான் வருது. எண்ணெய் உற்பத்தி வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குது, அங்கேருந்து தான் வருது. சரிங்களா? அப்படின்றப்ப இந்த சண்டை என்ன ஆகுதுன்னா எண்ணெய் உற்பத்தி கம்மியாகி ஒவ்வொரு பார்லுக்கு ஒவ்வொரு ரேட் இருக்கும். கச்சா எண்ணெய்க்கு ஒவ்வொரு பீப்பாய்க்கும் ஒவ்வொரு பேரலுக்கும் ஒரு ரேட் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பேரல் வரது கம்மியாகிடுச்சு என்ன ஆகுனா விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறினா அதனால என்ன ஆகுன்னா மக்களுடைய அத்தியாவசிய பொருள் எல்லாமே ஏறும். பெட்ரோல் டீசல் ஏறும். அதில் டிரான்ஸ்போர்ட்டில் அது இதுன்னு எல்லாமே. இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறினா ஆகும், டிரான்ஸ்போர்ட் ரேட் ஆகும். ஏன்னா அவன் டீசல் விலை அதிகம், இவன் ரேட் ஏற்றுவான். டிரான்ஸ்போர்ட் ரேட் அதிகமான என்ன ஆகும்? இப்போ மதுரையிலேருந்து கோயம்பேட்டுக்கு காய்கறி வருதுன்னு வச்சுங்களேன். மதுரையிலேருந்து இங்கே வரணும், அப்போ டிரான்ஸ்போர்ட் ரேட் அதிகமாகிடுச்சு. நான் காய்கறி ரேட்டு அங்கே அந்த விவசாய காய்கறி ரேட் என்ன பண்ணுவாங்க, நான் அதிகமாக பண்ணுவாங்க. அப்போ இவங்க வந்து சப்டீலர் ஒட்டுவாங்க, சப்பு ஒட்டு வாங்குவான். அவனுக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ரா அவன் அங்கேருந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான், நம்மளுக்கு கொடுக்குறான். அப்போ அவனா பண்ணுவான், அதில் ஒரு 5 ரூபா வைப்பாங்க. மொத்த பிரச்சனை வந்து யார் மட்டியில் முடியுது? பொதுமக்களாக நம்ம மண்டையில் தான் விடுது. சரிங்களா? இது ஏன் சொல்ல வரனா சொல்கிற, இந்த பெட்ரோல் பிரச்சனை அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துருக்கு. நேற்று தான் ஒரு நியூஸ் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஈரானும் ஒரு நல்ல நட்புல இருக்கிறாங்க. அதனால நம்ம கப்பலை மட்டும் விட்டுட்டாங்க, நம்ம கப்பல் வந்துருச்சு, மற்ற நாட்டுக்குலாம் அந்த அலோவ் பண்ணல இவங்க அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிட்டு இருந்தானுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக வெளில வந்துருச்சு கப்பல். அந்த ஈரான் வழியாக வரப்போ வந்து லைட்டு அந்த கப்பலில் ரேடார் இருக்கும்ல, ரேடாரு லைட்டு எல்லா சிக்னலையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக வெளில வந்துருக்கு வண்டி வெளில வந்துருக்கு கப்பல் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்லாண்டோட கப்பல் 2 கப்பல் வந்துருக்கு. அது வந்து இந்தியாவுக்கு சரக்கு இருக்கிற கப்பல், இந்தியாவுக்கு ஏதோ பொருட்களை ஏற்றி வந்த கப்பல். அதை வந்து என்ன பண்ண குண்டு வெடிச்சு அதை பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்தியா இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இப்போ பிரச்சனைன்னா பிரச்சனையோட முடிச்சுக்கோங்க. மற்ற நாட்டுக்கு வந்து அத்தியாவசிய பொருளோ ஏதோ மெடிசன் சம்மந்தமான பொருட்களோ போகிறப்போ அதை வந்து பண்ணக்கூடாது இல்லவா அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படின்னு கரெக்டாக தெரிலங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிலாம் ஃப்ரீ, ஓரளவுக்கு ஃப்ரீ ஓகே தான், அந்தளவுக்கு பிரச்சனைலாம் கிடையாது. பெட்ரோல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான், அந்த பங்கில் கூட காலியாக தான் அந்த காலில் வரப்போ இந்த பிரச்சனை எப்படி முடியும்னு தெரில. பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா அந்த அவ்வளோ தூரம் பிரச்சனை வளர்த்து விட மாட்டாங்க. ஏன்னா அந்த 2 நாட்டுக்கு பிரச்சனை நடப்போ நம்ம இந்தியான்றது வந்து ஒரு பெரிய நாடு, பெரிய எக்கனாமி இருக்குது, நம்மளுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வர நாடு தான். இப்போ நம்மளை விட மோசமாக இருக்கிற நல்லா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப இன்னும் கஷ்டம். அதனால் உலக நாடுகள் சும்மா இருக்காது. எவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக முடிப்பாங்க. அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாங்க. இந்த இந்த மொபைல் சூடாகிறத பற்றி என்ன உங்களுக்கு கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்ம எப்படின்னு பார்த்து அதை யூஸ் பண்ண முடிஞ்சு அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.